Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil Muhammadin nabiyina wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim fil Qur'anil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Allahumma rabbana bihamdika ya rabbal alamin. Alhamdulillahi rabbil alamin. Alhamdulillah, Allah Jalla Sha'nuhu இந்த ரமலானுடைய மாதத்தை அழைத்து நாம் ரமலானும் வருவதற்கு முன்னாலும் அவளோடு எதிர்பார்த்து ரமலான் வந்து போகின்றது. ரமலானை நாம் அதிகமாக நன்மையை செய்யக்கூடியதாக இருப்பதாக நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரமலான் நம்மிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது. இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எவ்வளவு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வந்த ரமலான் முதல் 10 முடிவடைந்துவிட்டது. இந்த முதல் 10 நாம் அதிகமாக செய்யக்கூடிய அமல்கள் நாம் எப்படி செய்து கொண்டிருந்தோம்? அல்லாஹ் குறித்த நன்மையை செய்து கொண்டிருந்தோமா அல்லது சைத்தானுக்கு பிடித்த வழியை நாம் சென்று கொண்டிருந்தோமா? இந்த முதல் 10 இருக்கின்றது, ரமலானுடைய 10. இந்த ரமலானுடைய 10 நாம் அதிகமாக ரமலானை நாம் பெற வேண்டும். நாம் இந்த ரமலானிலே அல்லாஹ்வை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த ரமலானை விட்டு நாம் வெளியே உள்ள ரமலானை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரமலானை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை பொறுத்து அடைந்து அவனுடைய சந்தானத்தில் அவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த ரமலானை நாம் அடையாமல் நாம் வெளியே தேவையில்லாத காலையில் நாம் ஈடுபட்டு தேவையில்லாத பேசுகளை பேசி தேவையில்லாத விஷயங்களை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பான மக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த ரமலானை கொடுத்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நாம் வாழ்நாள் செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த ரமலான் மூலமாக நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு குழந்தை தன்னுடைய தாயுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போது ஏதாவது எந்த ஒரு பாவத்தை அறியாம பச்சிலம் குழந்தையாக வெளியே வரும்போது அந்த குழந்தை ஒரு சில வயதுகள் வருவதற்கும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாவத்தை அறியாம அந்த குழந்தை இருக்கும். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒரு நேரம் அதாவது ஹஜ்ஜுக்கு செல்வார்களே, அவர்கள் போய் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாவனை போல திரும்பி வருவார்கள் என்பதாக நாம் சொல்லுவோம். அதில் மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த ஒரு பாவத்தை அறியாமல் எல்லா விதமான பாவங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த ரமலான் மூலியமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறார். ஒரு தடவை அன்றைய காலகட்டத்திலே நபித்தோழர் ஒருவர் ஒரு வழியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியிலே செல்கின்ற போது ஒரு மரத்தடியிலே அவர் அமர்ந்தார். ஒரு மரத்தடியிலே அமர்ந்து அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது நல்ல காற்று அடிக்கும் போது அந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியே அவர்கள் அடிக்கடி அந்த வழியை போகின்ற போது அந்த மரத்தடியிலே அவர்கள் ஓய்விருக்கிறார்கள். அடிக்கடி அந்த செய்திகள் அதாவது அந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த அவர்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த வழியை போகின்ற போது அந்த மரங்கள் உதிர்ந்த மரங்கள்லாம் உதிர்ந்த அந்த மரங்கள் திரும்பவும் அந்த உலகத்தில் நல்ல சிறப்பாக பசுமையாக அழகான காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த பாவங்களை இதே போல இலைகள் உதிர்வது போன்ற ஒரு பாவங்களும் உதிர்ந்து விட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அவரிடத்தில் முறையிட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு வழியை போகின்ற பொழுது மரத்தை கண்டேன். அந்த மரத்தில் இலைகள் உதிர்ந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் சில காலங்கள் கிடைத்து நான் வழியை போகின்ற பொழுது அந்த மரங்கள் சிறு
குளிர்ச்சியாக நல்ல காட்சியளிக்கிறது என்பதாக இதே போல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் இந்த இலையை போல உதிர்க்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், வரக்கூடிய ரமலான் மாதத்தில் அனைத்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அமல்களில் ஈடுபட்டு 3-10 பேரை நிர்வாகத்தை செய்து கொண்டு சொன்னால் அல்லாஹ் ஷானத்தாலா அந்த மரத்தை உதிர்ந்த இலையை போல உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ஷானத்தாலா உதிர்த்து விடுவான் என்பதாக அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் அந்த தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல அந்த தோழர்களும் கடைபிடித்தார்கள். அதே போலதான் அல்லாஹ் ஷானத்தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நபிகள் தோழர்களுக்கு எப்படி கற்றுத் தந்தாரோ அதே போல நம்மளும் இந்த ரமலானை முழுவதுமாக அடைந்து இதில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளை நாம் பெற வேண்டும். 3 பத்துகளையும் 3 விதமான நன்மைகளை நாம் அடைந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக வாழ்ந்து வர வேண்டும். அன்பான பெருமக்களே, இந்த ரமலானை அதாவது சென்ற ரமலானை இருந்தவர்கள் இந்த ரமலானை இல்லை, இந்த ரமலானை இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ரமலானை இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். வாழ்வது கொஞ்ச காலம் தான், சில மணி நேரம் தான். வாழுகின்ற போது அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்ல அடியார்களாக இந்த ரமலானை நல்ல முறையை பயன்படுத்திக் கொண்டு இந்த ரமலானை நல்ல முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு